So hi students, இந்த வீடியோவில் நம்ம அட்வான்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட அது பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செம்மோட அட்வான்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட 5th யூனிட்டில் இருக்க பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் டிசல்யூஷனில் இருக்க பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன் இது ஒரு மெத்தட். இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, the assets are sold gradually to realize the best price of them. Similarly, the liability are paid off gradually depending upon the amount realized from the sale of assets. So, partnership dissolution பண்ணும்போது எல்லா அசட்ஸையும் அவங்க செல் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்களோட லயபிலிட்டிஸை பே பண்ணுவாங்க, அப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டலை பே பண்ணுவாங்க. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The liability are paid off gradually depending upon the amount realized from the sale of asset. ஃபர்ஸ்ட்டு அசட்டை சேல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லயபிலிட்டியை பே பண்ணுவாங்க. In such cases, the partners have to wait unduly for a long time till the last asset is disposed of and all the capital and liability repayment made. Okay, so partners என்ன பண்ணணும், they should wait until they sell the asset and they paid off the liability. ஓகே, ஸோ இதெல்லாம் பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் எதாவது அமௌண்ட் இருந்தால் they can share the amount according to their profit sharing ratio. Okay, then when assets are realized, the following order of payment is adopted. Okay, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. அவங்க அசட்ஸ்லாம் அவங்க விற்றதுக்கப்புறமா அவங்கள்ட்ட ரியலைசேஷன் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு பேமெண்ட் லிஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறமா தான் they can take the partners can take the amount. ஓகே, இந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிரெடிட்டார்ஸ்க்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு பே பண்ணணும். அண்ட் தென் பார்ட்னர்ஸ் லோன் ஆர் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, பார்ட்னர்ஸ் வந்து லோன் வாங்கியிருப்பாங்க, இல்லை பேங்க்கில் ஓடி இருக்கும் அவங்களுக்கு, ஸோ அதை அவங்க பே பண்ணணும். தேர்டு, இஃப் எனி அமௌண்ட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் த அபோவ் பேமெண்ட், அதாவது இந்த ரெண்டு பேமெண்ட்டையும் பே பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் இருந்துச்சுன்னா the partners can share the amount according to their profit sharing ratio. So இதுதான் order of payment. First we should pay for creditors and then we should pay the partners loan or bank overdraft. Third, if any amount remains after the payment, the partners can share the amount according to their profit sharing ratio. Okay, ஸோ இந்த பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பே பண்ணுறதுக்கு நமக்கு மெத்தட்ஸ் இருக்குது. மெத்தட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட் டு த பார்ட்னர்ஸ். இது வந்து ஆர்டர் ஆஃப் பேமெண்ட், இது வந்து மெத்தட்ஸ். செகண்ட் வந்து மெத்தட்ஸ். ஓகே, ரெண்டு மெத்தட் இருக்குது. ப்ரொபோர்ஷனேட் கேபிட்டல் மெத்தட் ஆர் சர்ப்ளஸ் கேபிட்டல் மெத்தட். இது ஃபர்ஸ்ட் ஒன். இது செகண்ட் வந்து மேக்ஸிமம் லாஸ் மெத்தட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நம்ம இந்த சம்மில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ப்ரொபோர்ஷனேட் கேபிட்டல் மெத்தட் ஆர் சர்ப்ளஸ் கேபிட்டல் மெத்தட். ஓகே, அதில் இந்த மெத்தடில் நம்ம ரெண்டு calculation நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து calculation of absolute surplus to know the priority to the partners. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நம்ம எதுக்கு போடுறோன்றதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு வந்து கிரெடிட்டார்ஸும் இருக்குது, இப்போ அதாவது கிரெடிட்டார்ஸும் இருக்குது, பார்ட்னர்ஸ் லோனும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் அவங்க பே பண்ணி முடிச்சிடுறாங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு 3 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஏபிசி எக்ஸாம்பிள், கண்டிப்பாக 3 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. இந்த 3 பார்ட்னர்ஸில் யாருக்கு ஃபஸ்ட்டு, யாருக்கு செகண்டு, யாருக்கு தேர்டு பே பண்ணணும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் இந்த calculation of absolute surplus to know the priority amount to the partners, priority amount paid to the partners. Okay, and then இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேஷ். ஃபஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ்க்கு, செகண்ட் வந்து பேங்க்குக்கு, தேர்டு வந்து இந்த ப்ரியாரிட்டி ஏக்கா பிகா சிக்கான்னு நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம பே பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு மெத்தட், இந்த ரெண்டு கேல்குலேஷன் நம்ம பண்ணோம். ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் இது அண்ட் தென் செகண்ட் கேல்குலேஷன் இது. ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் நம்ம எது கண்டுபிடிக்கிறோம், எந்த பார்ட்னருக்கு we should give more preference, அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் செகண்ட் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணுறோம், பேங்க்குக்கு பே பண்ணுறோம், அண்ட் தென் பார்ட்னர்ஸ்க்கு யார் யாருக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணணுன்றதை நமக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சம் இருக்குது, பார்ப்போம். Piecemeal distribution. Okay, problem 1.
ABC were the partners sharing the profit and loss in the ratio of 3:2:1. They decide to dissolve the partnership firm. அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஃபார் ABC 3 கேபிட்டல் இருக்குது. அந்த ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, கிரெடிட்டார்ஸ் அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ இதுதான் ஆர்டரில் ஃபஸ்ட்டு பேமெண்ட், இது ஆர்டரில் செகண்ட் பேமெண்ட். ஓகே, அண்ட் தென் அசெட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, next, the assets were realized gradually. The following amount were realized after the meeting the expenses of realization. ஸோ அவங்களே வந்து அசெட்லாம் ரியலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் அப்போ அவங்களுக்கு 75,000 கிடச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன். செகண்ட் ரியலைசேஷன் அப்போ அவங்களுக்கு 32,000 கிடச்சிருக்கு. தேர்ட் ரியலைசேஷன் அப்போ அவங்களுக்கு 60,000. அந்த ஃபோர்த் அண்ட் ஃபைனல் அப்போ அவங்களுக்கு 63,000 கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கேஷ் அட் பேங்க். இங்கே இருக்கு இல்லையா கேஷ் அட் பேங்க், இதை இன்க்ளூட் பண்ணி தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் அமௌண்ட். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும்னே அசெட்ஸ் மட்டும்தான். அசெட்ஸுன்னும் போது இந்த கேஷ் அட் பேங்க்கை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் ஒரு சில டைம். ஸோ அதனால தான் அவங்க இன்க்ளூட் பண்ணி அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இது இன்க்ளூட் இல்லைனா நம்ம இந்த கேஷ் அட் பேங்க் அமௌண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ரியலைசேஷனில் ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே இஃப் த அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் of cash is to be made after each installment of realization, prepare a statement showing distribution of partners at each installment, although the final result were not known. Okay, இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேலே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் we have to find this calculation of absolute surplus to know the priority amount to the partner. Second, distribution of cash. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே டேபிள்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்ம சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் சர்ப்ளஸ் கேபிட்டல், அதாவது டு ஃபைண்ட் which partner should given more preference. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை போட்டுரும். அதுவும் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் அண்ட் பேங்க் பே பண்ணது பேங்க் ஓடி இருக்குது. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓடி தான் இருக்குது. ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் அண்ட் பேங்க் ஓடிக்கு அப்புறம் எந்த பார்ட்னருக்கு நம்ம ஏவா பியா சியா எந்த பார்ட்னருக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் தருன்றது நமக்கு இந்த அக்கௌண்ட்டில் தான் தெரியும். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபார்மேட்லாம் எதுவும் இல்லை, நான் போடுறேன், ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஆஸ் பர் பேலன்ஸ் ஷீட். ஸோ அவங்களுக்கு கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 54,000, 40,000 அண்ட் 25,000. ஸோ ஏயோட கேபிட்டல் வந்து 54,000, பியோடது 40,000 அண்ட் தென் சியோடது 25,000. ஓகே, அண்ட் தென் ப்ளஸ் அவங்களோட சோர்ஸஸ் அவங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது, ஜென்ரல் ரிசர்வ் மட்டும்தான் அவங்களோட சோர்ஸ். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் வந்து 6,000, அதை 3 பேருக்கும் 3:2:1 அந்த ரேஷியோவில் பிரித்து அவங்க கொடுத்தோன்னா இட் வில் பி 3,000, 2,000 and then 1,000. So if you add this, we get 57,000, 42,000 and 26,000. ஓகே, 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடில் நம்ம இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். 2 மெத்தடில் நம்ம இந்த சர்ப்ளஸ் பேமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது. ஒன்று வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. ரெண்டு மெத்தட் இருக்குது. அதில் ஒன்று வந்து லீஸ்ட் கேபிட்டல் மெத்தட், செகண்ட் வந்து ஹையஸ்ட் கேபிட்டல் மெத்தட். ஓகே, நம்ம இந்த சம்மில் வந்து ஹையஸ்ட் கேபிட்டல் மெத்தட் தான் நம்ம இந்த சம்மில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இந்த சம்மில் நம்ம ஹையஸ்ட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்களும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், தென் இட் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ நம்ம ஹையஸ்ட் கேபிட்டல்னால் இந்த பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட்டு, இது மீடியம் மாடரேட்டாக இருக்குது, இது லோவஸ்ட் கேபிட்டல். ஓகே, இது ஹையஸ்ட்டு, இது மாடரேட்டாக இருக்குது, லோவஸ்ட் கேபிட்டல். ஸோ நம்ம இந்த சம்மில் ஹையஸ்ட் கேபிட்டல் மெத்தட் தான் நம்ம இந்த சம்மில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ்
capital in profit sharing ratio. அதாவது 57,000 இருக்குது இல்லையா. 57,000 by 3 பார்ட்னர்ஸ்னால் divided by 3. ஸோ இட் will be 19,000. ஸோ ஏக்கு 19,000 into 3 அதான் ஏக்கு. பிக்கு வந்து it will be 19,000 into 3 2. Okay, and then சிக்கு 19,000 into 1. Okay, 90,000 into 54,000 வரும். பிக்கு 38,000 வரும். and then சிக்கு 19,000 வரும். ஸோ அதை நம்ம இங்கே போடலாம். 57,000, 38,000, 19,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா 57,000 3 பார்ட்னர்ஸ்ன்றதுனால நான் டிவைட் பை 3 போட்டிருக்கேன். ஸோ 19,000 அதை வந்து அவங்க ரேஷியோ 3:2:1. 19,000 into 3, 19,000 into 2, 19,000 into 1. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் இவருக்கு nil, இவருக்கு 4,000, இவருக்கு 7,000. ஓகே, அண்ட் தென் ப்ளஸ் இப்போ இருக்க கேபிட்டல் வந்து 4,000 and 7,000. நம்ம ஹையஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஹையஸ்ட்லேருந்து ஆரம்பித்தா லைனாக ஆர்டர் தான் போகணும். லோவஸ்ட்லேருந்து ஆரம்பித்தா லைனாக ஆர்டர் லோவஸ்ட்லேருந்து தான் வரணும். ஸோ செகண்டு 4,000. ஸோ இப்போ அந்த கேபிட்டல் நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம். கேபிட்டல் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இது பேர் வந்து சர்ப்ளஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது பேர் வந்து அப்சல்யூட் சர்ப்ளஸ். ஓகே, ஸோ கேபிட்டல் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4,000 இல்லையா. 2 பார்ட்னர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ அதனால் by 2 into 2,000. ஓகே, ஏக்கு வந்து 2,000 into 2, பிக்கு வந்து இது வந்து wait a second, this is for B. பிக்கு வந்து 2,000 into 2 and then சிக்கு வந்து 2,000 into 1. ஸோ இவருக்கு எதுவுமே கிடையாது இல்லை, எங்கே முடிஞ்சிடுச்சு. இவருக்கு எதுவுமே இல்லை, இங்கே முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே 4,000 and then here 2,000. ஸோ இவருக்கு ஆல்ரெடி nil தான், இவருக்கும் nil லைன் ஆகிப்போம். இவருக்கு 5,000. ஸோ ஆஃப்டர் திஸ், ஸோ இவருக்கு தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரப்போகிறோம், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு தரப்போகிறோம், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு தரப்போகிறோம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் நம்ம இந்த 5,000 அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுறோம். செகண்டு இந்த 4,000 and 2,000 நம்ம பே பண்ணுறோம். அதுக்கப்புறமா இருக்கிற அமௌண்ட்டில் தான் நம்ம இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ண போகிறோம். ஓகே, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த calculation நம்ம போட்டோம். ஓகேவா, இந்த calculation ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் சர்ப்ளஸ் கேபிட்டல். ஓகே, இந்த கேபிட்டல் நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் கேபிட்டலோட ஜென்ரல் ரிசர்வ் ஆட் பண்ணோம். அப்புறம் அவங்களோட 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் நான் சொன்னேன். ஒன்று வந்து லீஸ்ட் கேபிட்டலில், அப்புறம் ஹையஸ்ட் கேபிட்டலில். நான் இந்த சம்மில் ப்ரிஃபர் பண்ணது ஹையஸ்ட் கேபிட்டல். ஸோ ஹையஸ்ட் இருக்க கேபிட்டல் எடுத்து டிவைட் பை 3 போட்டு நான் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம இப்போ சிக்கு தரணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ். ஸோ இப்போ நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கும் பேங்க் ஓடிக்கும் பே பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இவருக்கு பே பண்ண போகிறோம், சிக்கு இவருக்கு நம்ம பே பண்ண போகிறோம், அடுத்து இது பே பண்ண போகிறோம், அடுத்து இது பே பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேஷ், இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் distribution of cash. செகண்ட் நம்ம இப்போ இதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் எழுதிப்போம். கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும்? கிரெடிட்டார்ஸ்க்கு 90,000, பேங்க் ஓடிக்கு 30,000, அப்புறம் கேபிட்டல். So creditors it is 90,000, bank OD it is 30,000, capital for A வந்து 57,000, including I am saying that including general reserve. Okay, including இந்த reserve ஓட சேர்த்து நான் சொல்கிறேன் 57 plus இது 3,
54 + 3 57,000. அதாவது இந்த கேபிட்டல் நான் போடுறேன். ஓகே, 57,000, 42,000 and then 26,000. Okay, 57, 42, 26. Yeah. Okay, இப்போ first realization. First realization amount எவ்வளோ? 75,000. Okay, realization amount நமக்கு 75,000 இருக்குது. ஸோ 90யும் 130யும் ஆட் பண்ணால் 1,20,000 வருது. ஸோ நம்மகிட்ட 75,000 தான் இருக்குது. ஸோ இந்த 75,000 நம்ம இந்த 9:3 அப்படின்ற ரேஷியோவில் பிரித்து நம்ம இப்போ அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ பெய்டு டு creditors and bank OD. ஸோ creditors எவ்வளோ இருக்குது? 90,000 and 30,000. ஸோ நமக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நம்ம அவங்க 9:3 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம இப்போ அவங்களுக்கு பிரித்து தரோம். ஸோ 75,000 × 9:3 அப்படின்னா இவங்களுக்கு வந்து 56,250 வரும். இவங்களுக்கு 18,750 வரும். அஸ் ஆஃப் நவ் நம்ம கேபிட்டல்லாம் எதுவுமே பே பண்ண போகிறதில்ல. ஸோ நெல். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா we'll be getting 33,750. Here it is 11,250. இவங்களுக்குலாம் அப்படியே நெல் தான். இவங்களுக்கு பேலன்ஸ் நம்ம இன்னும் பே பண்ணல இல்லையா? ஸோ அதே 57,000, அதே 42,000, அதே 26,000. ஸோ ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் இஸ் ஓவர். இப்போது செகண்ட் ரியலைசேஷன். ஓகே, வாட் இஸ் செகண்ட் ரியலைசேஷன் அமௌண்ட்? பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் 32,000. இப்போது நம்ம இவங்க 2 பேருக்கு பே பண்ணலான்னு பார்த்தா முடியல. ஏன்னா 32,000 தான் இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ சேம் அதே ரேஷியோவில் நம்ம இப்போ அவங்களுக்கு பிரித்து தரோம். இன்ட்டு 9:3 பிரித்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணுறோம். Here it is 24,000, here it is 8,000. ஸோ செகண்ட் ரியலைசேஷனை நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ பெய்டு டு creditors and bank overdraft. So balance amount will be 9,750. Here it is 33,250. இங்கே அப்படியே பேலன்ஸ் அப்படி தான் இருக்கும். 57,000 என்ன எதுவும் பே பண்ணல. 42,000 and then 26,000. Okay, and then third realization. அமௌண்ட் வந்து 60,000 நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக இவங்களுக்கு 9,750யும் 3,250யும் நம்ம பே பண்ணிடலாம். பே பண்ணி we can bring them nil and nil. ஓகே, ஸோ நம்ம இந்த அமௌண்ட், இந்த 2 அமௌண்ட் நம்ம 60,000லேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் 13,000 நம்ம பே பண்ணியிருக்கோம் இல்லையா? 13,000 எடுத்து தான் இதுவும் நம்ம பே பண்ணோம். ஓகே, ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் நமக்கு 47,000 இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரெடிட்டார்ஸும் பேங்க் ஓடியும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து இருக்க அமௌண்ட் ஃபுல்லாக பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு தான் இல்லையா? ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம யாருக்கு பே பண்ணோம்? இந்த 5,000 தான் நம்ம ஃபஸ்ட்டு பே பண்ணணும், அதாவது ஃபார் சிக்கு. ஸோ இப்போ நம்ம அதை பண்ணுறோம். இப்போ நம்ம இது பேலன்ஸ் பண்ணிடலாம். 57,000, 42,000 and then 26,000. ஓகே, 42,000 and 26,000. ஸோ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் டு சிக்கு நம்ம பே பண்ணுறோம். எவ்வளோ பே பண்ணுறோம்? 5,000 நம்ம பே பண்ணுறோம். அது இந்த 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு ஒர்க்கிங்ஸ்க்காக தான் இந்த காலம் ஃபுல்லாகவே ஒர்க்கிங்ஸ்க்காக தான். ஓகே, ஸோ சிக்கு 5,000 நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம பே பண்ணிடுறோம். ஸோ இட் வில் ரிமைன் 57,000, it will remain 42,000, it will remain 21,000. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு. செகண்ட் பேமெண்ட் வந்து இது, அதாவது பிக்கு 4,000ம் சிக்கு 2,000 நம்ம பே பண்ணுறோம். ஸோ பேமெண்ட் அடுத்து பேமெண்ட் டு பி அண்ட் சி. பிக்கு வந்து எவ்வளோ பார்த்தோம்? 4,000 அண்ட் சிக்கு 2,000. பிக்கு வந்து இட் இஸ் 4,000 and சிக்கு இட் இஸ் 2,000.
ஸோ டோட்டல் ஆட் பண்ணால் 6,000 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 6,000 மைனஸ் பண்ணுற நமக்கு 36,000 இருக்கும். ஓகே, வெயிட் a second. 36,000 இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ this amount will be 19,000, this amount will be 38,000, this remains as same 57,000. ஓகே, இப்போது நம்ம இந்த க்ரைட்டீரியா நம்ம முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம், செகண்ட் முடிச்சிட்டோம், தேர்டு. ஸோ தேர்ட் வந்து அவங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை 3 பேருக்கு ஷேர் பண்ணி நம்ம பே பண்ணிடலாம். 36,000 இருக்குது, அதை 3:2:1 போட்டு நம்ம 3 பேருக்கும் நம்ம அதை பே பண்ணிடலாம். இப்போது ஓகே, 36,000 into 3:2:1 போட்டால் 18,000 for A, and then 12,000 for B, and it is 6,000 for C. ஓகே, சம்மோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். டோட்டல் பண்ணால் 26, and then here it is 13,000. ஸோ இதுதான் பேலன்ஸ். நம்ம அந்த பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பே பண்ண வேண்டியது. ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லை. நம்ம அசட்டை ரியலைஸ் பண்ணி நம்ம பே பண்ணதை நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கும் பேங்க் வரைக்கும் நம்ம பே பண்ணி முடிச்சிட்டோம். பார்ட்னர்ஸ்க்கு நம்ம ஒரு ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் we pay